கண்டிப்பாக அப்பா லவ் யூ. இந்த இடத்துல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்பா இந்த படம் பற்றி நிறைய சொன்னது என்னென்னா, ஒரு ஜானர்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன்டா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் என்னை வந்து திட்டினாலும் கடைசியாக ரொம்ப பிடிக்கும். கடைசி ஒரு ½ அன் ஹவர் வந்து கண்டிப்பாக என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே அதான் சொன்னாங்க. கடைசி ½ அன் ஹவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, என்ன சொல்ல ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு பிடித்த படம் நாளையிலேருந்து மாமா சொன்ன மாதிரி உங்கள் படம். அப்பா இன்றைக்கி இந்த இடத்துல இருந்தாருன்னா மாமா சொன்ன மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்னும் இதை வந்து இன்னும் பயங்கர ரீச் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவருக்கு பதிலாக நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஸோ அப்பா எப்பயுமே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் தான் நிறைய நம்புவார் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே நம்பிக்கையோட அதே நிறைய விஷயத்தோடு தான் இன்றைக்கி உங்ககிட்ட நாங்கள் நிற்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் பொறுப்பு. எனக்கு வந்து ஃபுல் படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கடைசியாக அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு கண்ணிலேருந்து தண்ணி வரும், அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணில் தண்ணி, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்பாவை நான் வந்து ஒரு மாதிரி காமெடியாக ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டேன். பட் இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருந்து கடைசியில் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் டச்சாக கொடுத்துருப்பாரு. பட் அப்பா இருந்திருந்தப்போ கூட இந்த படம் வந்து எனக்கு இவ்வளோ டச்சாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் அவர் லாங் ஷூட் போனதுக்கப்புறம் இந்த படம் நான் பார்க்கும்போது இது அவருக்குனே எடுத்த படம், ட்ரிபியூட் படம் மாதிரி எங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் அந்த ஒரு சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் எல்லாமே பார்க்கும்போது, பைக்கில் போகும்போது விளையாடும் போதெல்லாம் எனக்கு என்னோட நினைவுகள் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். இன்னும் ஒரு 3-4 படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கு. அது எல்லாமே வந்து இதே மாதிரி ஸ்மால் பட்ஜெட்டில் தான் அப்பா பண்ணியிருந்தாரு. ஏன்னா அப்பா சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, எத்தனையோ பெரிய பட்ஜெட் படம் பண்ணலாம், அதுக்கு வந்து ப்ரமோஷன் தானாக போய்க்கும். ஆனால் நம்மளை நம்பி வர பசங்க, வளர்கிற பசங்களுக்கு நம்ம தான் அடுத்து வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசி அப்பா பண்ணது வந்து ஒரு 5 படம் வந்து ஸ்மால் பட்ஜெட், ஒரு படம் வந்து பிக் பட்ஜெட்டில் பண்ணியிருந்தாங்க. வெரி சூன் வரும். ஆனால் எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். இந்த படத்தில் பார்த்த கேரக்டர் வந்து நாங்கள் ஃபேமிலியில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு ஈகோவான பர்சன் அவர் கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஓ, இவர் இப்படிலாம் பண்ணுவாரா, மாமாக்குள்ளே இவ்வளோ விஷயம்லாம் இருக்குமா. அது அந்த குட்டி பையனை கூட்டு போயிட்டு ஒரு காட்டில் விட்டு வருவார். அது லைஃப்பில் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. அவருக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நிறையா தடவை நான் வந்து எங்கள் காரில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஸ்கூல் பசங்களை ஏற்றி கொண்டு போய் ட்ராப்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்பெல்லாம் பண்ணவங்க இன்றைக்கி அதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அவரோட இன்னொரு முகத்தை நம்ம இதில் பார்ப்போம். அவர் அழுது, அவருடைய நிஜ முகம் கிடையாது, நிழல் முகம் தான். நாங்கள் அவர் அழுது பார்த்தது கிடையாது, இல்லை அழுது பார்த்தோம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா.